இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தாய் திருச்சபையானது இந்த நவம்பர் மாதத்தை இறந்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கின்ற மாதமாக நம்ம கையில் ஒப்படைத்திருக்கிறது. அதுவும் இன்றைய முதல் நாளை ஆண்டவருக்காக இறந்த விசுவாசிகள், இந்த வார்த்தையை கோடு போட்டு வச்சுக்கணும். ஆண்டவருக்காக இறந்த விசுவாசிகளை, ஆண்டவரின் கரம் பிடித்து நடந்த விசுவாசிகளை, அதாவது புனிதர்களை நினைவு கூற இந்த நாளை தாய் திரு அவை ஒதுக்கி இருக்கிறது. ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு சிந்தனையாளர், ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் பெயர் ஃபெலிக்ஸ் அட்லர்னு பெயர். அவர் என்ன பண்ணார், புனிதர்னா யாரு, ஒரு ஹீரோனா யாரு அப்படி என்று தன்னுடைய நூலில் எழுதியிருக்கார். அது இவ்வாறு: ஒரு ஹீரோ எப்படி இருப்பார்னா, ஒரு கதாநாயகன் எப்படி இருப்பார்னா, ஊரெல்லாம் லைட்டு போட்டு இருட்டுலாம் வெளிச்சமாக பார்த்துக்குவாராம். ஊரெல்லாம் விளக்கு போட்டு சமூக செயலாம் செய்வாராம். அவர் சமூக உதவிகள்லாம் செய்வாராம். புனிதர் யாருன்னு சொன்னால், தானே ஒளியாக இருந்து பிறகு வழி காட்டுகிறவங்க புனிதர்கள். வித்தியாசம் பாருங்க. ஊருக்கு லைட்டு போகிறது வேற, தானே வெளிச்சமாக இருந்து பிறருக்கு வழி காட்டுறது வேற. அவ்வாறு தானே ஒளியாக மாறி, ஏசப்படி வார்த்தை இது, நீங்கள் உலகிற்கு உப்பா இருக்கிறீங்க, ஒளியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை போல கடவுளுக்காக கடவுள் பாதையில் நடந்து ஒளியாக உப்பாக மாறியவர்கள் புனிதர்கள். அப்படிப்பட்ட புனிதர்களுடைய விழா கொண்டாடுறோம் நம்ம இன்னைக்கு. வருஷத்துல 365 நாள் இருக்குது. இந்த ஒரு ஆண்டுல எல்லா புனிதர்களையும் திரு அவை நினைவு கூற முடியாது. யோசிச்சு பாருங்களேன். 365 நாட்களில் எல்லா புனிதரோடையும் நம்ம நினைவு கூற முடியும், விழா எடுக்க முடியுமா? முடியாது. எனவேதான் தாய் திரு அவையானது இந்த நாளை ஒதுக்கியது. இந்த நாளிலே அனைத்து புனிதர் விழா, புனிதர் அனைவருக்காகவும் இந்த நாளிலே தாய் திருவிழா விழா கொண்டாடுகிறார். சகோதரர்களே, புனிதர்கள் யார்? அவங்க எங்கேயாவது வானத்தை குதிச்சு வந்துட்டாங்களா? எங்கேயாவது தனியாக இதுக்குன்னே ஒரு செப்பரேட்டாக பிறந்து உருமாறி வந்துட்டாங்களா? கிடையாது, கிடையாது. நம்மை போல உலகில் பிறந்தவர்கள், நம்மை போல உலகில் வாழ்ந்தவர்கள். ஒரு வித்தியாசம், புனிதர்கள் கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள், கடவுள் காட்டிய பாதையில் வாழ்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால், நம்ம இப்போ சரித்திர வாசகம் வாசிச்சு நாம, கடவுளால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் வாசிச்சோம். ரோமையர் 8:14. அவ்வாறு கடவுளால், கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்டு இந்த உலகிலே வாழ்ந்தவர்கள் தான் இந்த புனிதர்கள். அப்படி கடவுளால் இயக்கப்படுகிறவர்கள் எப்படி வாழ்வாங்க? கடவுளால் இயக்கப்படுகின்ற அந்த மனம் எப்படி இருக்கும்? நற்செய்தி வாசிக்கணும் நம்ம. அப்படி கடவுளால் இயக்கப்படுகின்ற அந்த பிள்ளைகள், அந்த நபர்கள் எப்படி வாழ்வாங்க பாருங்க, பார்ப்போம். அவர்கள் எளிய மனத்தோராய் இருப்பாங்க. அவர்கள் எளிய மனத்தோராய் இருப்பார்கள். அவர்கள் ஏழையரின் உள்ளத்தவராக இருப்பாங்க. அவர்கள் கடவுளுக்காக துன்புறுகிறவர்களாக இருப்பாங்க. அவர்கள் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டிருப்பாங்க. அவர்கள் இரக்கமுடையவராக இருப்பாங்க. அவர்கள் தூய்மையான உள்ளத்தோராக இருப்பாங்க. அவர்கள் அமைதி ஏற்படுத்துவோராக இருப்பாங்க. இப்படியெல்லாம் அவர்கள் நீதியின் பொருள் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற மக்களாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள்.
இந்த கேட்டகரியிலே இல்லையா? ஆனால் வார்த்தை தானே, பேறு பெற்றவர் யார்? இப்படியெல்லாம் வாழ்கிறவர்கள், இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள். சகோதரர்களே, நாம் யோசிக்கணும், புனிதர்களாக நாம் வாழ முடியாதா, மாற முடியாதா? ஏன் முடியாது? தாய் திரும்ப சொல்றது, ஏன் முடியாது? எவன் ஒருவன் ஆண்டவுடைய கரத்தை பற்றி அவனுடைய பாதையிலே வாழ்கிறானோ அனைவரும் புனிதர்கள் தான். புனிதர்கள் தான். நம்ம விசுவாச பிரமாணம் சொல்லுவோம் இல்லையா? புனிதர்களுடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன். நம்மிலே ஒருவர் இறக்கிறார். அவர் செய்த அற்ப பாவம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பாவங்களுக்காக நம்முடைய ஜெப உதவியால் அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை அவர் ஆண்டவரிடம் பெற்று அவர் புனிதராக உயர்ந்த ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது அவர் நமக்காக ஜெபிப்பார். அவர் செய்த அற்ப பாவம், சாவான பாவங்கள் கிடையாது. அற்ப பாவங்களுக்காக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நின்று நம்முடைய ஜெப உதவியால் அவர் தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பினை பெற்று அவர் விண்ணகம் சென்ற பிறகு, அங்கே சென்ற பிறகு அவருடைய திருமுகத்தை பார்த்து நமக்காக ஜெபிப்பார். நாம் அவருக்காக ஜெபித்து அவரை புனிதராக உயர்த்த நாம் முற்படுகிறோம். அவர் புனிதராக உயர்ந்து நமக்காக ஜெபிக்கிறார். இந்த உறவைத்தான் புனிதர்களுடைய சமூக உறவு என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, இந்த புனிதர்கள் என்பது அனைவருக்குமான ஒரு 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 நிலை. எனவே நீங்களும் புனிதராகலாம், நானும் புனிதராகலாம். அதற்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு, நாம் தூய உள்ளத்தவரா, நேரிய உள்ளத்தவரா, நீதியின் பொருட்டு பசிதாகம் உள்ளவரா சிந்திச்சுக்கணும். நாம் சகோதரர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் வாசிக்கிறோம். லட்சக்காவது 1000 என்பது எண்ணிக்கையில் அடங்காத ஒரு இது உண்டு. எண்ணிக்கையில் அடங்காத மக்கள் ஆண்டவர் திருமுன் நின்றார்கள் என்று யோவான் சொல்லுகிறார். சரிங்களா? அப்போ இந்த உலக மக்கள் அனைவருமே புனிதராக இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசைப்படுறார். அவனுடைய ஆசைதான். ஏன் ஆண்டவர் காலம் தாழ்த்துறாரு? ஒரு ஆன்மா கூட விட்டு போகக்கூடாது. ஒரு ஆன்மாவோட விட்டு போகக்கூடாது. அனைவரும் ஆண்டோடைய திரும்ப நிற்கணும் என்பது ஆண்டோடைய சித்தம். எனவேதான் ஆண்டோடைய 2ஆம் வருகையை அவர் கால தாமதப்படுத்துகிறார். அவர்களே, இந்த சொல்றது ஆண்டோடைய ஆசையை நிறைவேற்றியவர்கள் புனிதர்கள். நாமும் அவருடைய ஆசை நிறைவேற்றுவோம். 2ஆம் வாசகம் பார்க்கிறோம். அதாவது தூய யோவானுடைய ஆசையை பாருங்களேன், அவருடைய ஆவலை சொல்றாரு பாருங்க, பார்ப்போம். கடவுள் நம்முடைய எத்தனை அன்பு வச்சிருக்காரு பாருங்க. அவர் நம்மளை எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னா, நாம் கடவுளின் மக்கள்னு அழைக்கப்படுகிறோம். அவருடைய மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை, நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. அன்பா சகோதரர்களே, நாம் கடவுளுடைய பிள்ளையா எப்போ இருக்கிறோம், பிறகு எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. அந்த பிறகு என்ற வார்த்தையைத்தான் மறு உலகம் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுது கடவுளுடைய பிள்ளையா இருக்கிற நாம நம் வாழ்வை காத்து கொண்டு பின்வரும் அந்த வாழ்க்கையிலும் நாம் அவனுடைய பிள்ளையாக இருக்க இன்றைக்கு திரு அவை நம்மை அழைக்கிறது. தூய அகுஸ்தினார் இவ்வாறு சொல்லுவார். தன்னுடைய சுயசரிதைகளை இவ்வாறு அவர் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றி தூய்மையாய் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் வாழ்ந்திருக்க நான் ஏன் அவ்வாறு வாழக்கூடாது என்று தூய அகுஸ்தினார் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். நாமும் யோசிப்போமே, இந்த உலகத்தில் ஆண்டவரை பின்பற்றி எத்தனையோ பேர், ஆண்களும் பெண்களும் எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிற பொழுது நாமே அப்படி வாழக்கூடாது. சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே. புனிதர்களை பின்பற்றுவோம், அவருடைய கரம் பிடிப்போம். இவர்கள் வழியாக நாம் ஆண்டவரை நாடுவோம். அவருடைய ஆசியையும் அருளையும் பெற இறைஞ்சுவோம். ஜெபிப்போம். நாளை சந்திப்போம்.